இந்த பௌதீக உடம்பில் இருக்கின்ற நாமெல்லாம் யார் என்றால் நாம் எல்லோரும் ஆன்மா, சிற்றணு வடிவினன். அந்த சிற்றணு கோடி சூரிய பிரகாசமுடையது. லடாரஸ்தானம் அதன் இருப்பிடம். சிற்றணுவாகிய நமது ஆன்மா 1/4 பங்கு பொன்மை 3/4 பங்கு வெண்மை கலந்த வண்ணம் கொண்டது. அதாவது எந்த மாற்றம் பெறாதது. அப்படிப்பட்ட ஆன்மா ஒரு மாற்று பெற்றால் பொன்மை வண்ணமாக மாறிவிடும். அப்போது அந்த ஆன்மா பிரம்ம பதவியை வகிக்கும். ஆன்மாவானது 2 மாற்று பெற்றால் கருமை வண்ணமாக மாறிவிடும். அப்போது அந்த ஆன்மா விஷ்ணு பதவியை வகிக்கும். ஆன்மாவானது 3 மாற்று பெற்றால் அது செம்மை வண்ணமாக மாறிவிடும். அப்போது அந்த ஆன்மா ருத்திரன், அதாவது சிவன் என்கின்ற பதவியை வகிக்கும். ஆன்மாவானது 4 மாற்று பெற்றால் பச்சை வண்ணமாக மாறிவிடும். அப்போது அந்த ஆன்மா ஈஸ்வரன் பதவியை வகிக்கும். ஆன்மாவானது 5 மாற்று பெற்றால் வெண்மை வண்ணமாக மாறிவிடும். அப்போது அந்த ஆன்மா சதாசிவ பதவியை வகிக்கும். இப்படி 1 மாற்று முதல் 5 மாற்று வரை மாற்று பெற்ற ஆன்மாக்களை தான் நாம் உண்மை கடவுள் என நினைத்து இந்த நாள் வரை கோயில் கட்டி கும்பிட்டு கொண்டாடி வருகின்றோம். ஆனால் ஆன்மாக்கள் மாற்று பெறுவது, அதாவது 5 மாற்றுடன் பெறுவதுடன் ஆன்மாக்களின் மாற்றுகள் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. 1 மாற்று முதல் 15 மாற்று வரை பெறுகின்றவர்கள் சுத்த தேகிகள். இந்த பூமியில் 5 மாற்று வரை பெற்ற சுத்த தேகிகளுக்கு தான் ஆலயங்கள் இருக்கிறது. அவர்களை தான் நமக்கு கடவுளாக காட்டி இருக்கிறார்கள். 16 முதல் 108 வரை மாற்று பெறுகின்றவர்கள் பிரணவ தேகிகள். இப்படி தன்னுடைய ஆன்மாவை 108 மாற்று வரை வேதித்து கொண்ட எந்த ஆன்மாவுக்கும் இங்கு ஆலயங்களும் இல்லை, வழிபாடுகளும் இல்லை. தன்னுடைய ஆன்மாவை 5 மாற்று வரை வேதித்து கொண்டவர் சுத்த தேகியாகிய சிதம்பரம் நடராஜராவார். 108 மாற்று வரை தன்னுடைய ஆன்மாவை வேதித்து கொண்டவர் பிரணவதேகி தத்துவராயராவார். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமானார் 1008 மாற்று வரை தனது ஆன்மாவை வேதித்து கொண்ட ஞான தேகத்தை அடைந்த மகான்களையும் தான் சந்தித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி 1 மாற்று முதல் இவ்வளவு என்று அளவு குறிக்கப்படாத அளவிற்கு மாற்று பெற்றவர்களெல்லாம் கடவுள் இல்லை. அப்படி என்றால் இவர்களெல்லாம் யார் என்றால் இவர்களெல்லாம் சுத்த தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் ஞான தேகத்தையும் அடைந்த ஆன்மாக்கள். கடவுள் என்பவர் யார் என்பதை குறிப்பிடுகின்றேன், நுட்பமாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடவுளானவர் ஒன்றாகிய ஞானதேகியும் அல்ல, 2ஆகிய சுத்த பிரணவதேகியும் அல்ல. கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான தேகத்தையும் பிரணவ தேகத்தையும் சுத்த தேகத்தையும் கொடுக்கின்ற முதல் கருவியாக இருக்கின்றார். இந்த ஆன்மாக்களை எல்லாம் வேதிக்கின்ற வேதியராக இருக்கின்றார். அந்த வேதியர் யார் என்றால் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியரே இங்கு வாரே.